Hello everyone, welcome to Developers Life. I am Sena. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா கப் அண்ட் ஹேண்டில் சேட் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றது சேட் பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா? அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்ற ரெண்டு சேட் பேட்டர்ன் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு லேர்னிங் செஷன் வீடியோவில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்ம சேட் பேட்டர்ன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பீயிங் பார்ட் டைம் இன்வெஸ்டரோ ட்ரேடர்னால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான சேட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் கீழே வருது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த க்ரைட்டேரியா. நீங்கள் எப்போ வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்பி எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து மேபி லாஸாக கூட ஆகலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது டபுள் டாப் பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 1 மினிட் நான் வந்து பென் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி பேரிஸ் டெக்னிக்கல் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ ஏற்கனவே நான் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னுக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும் வரும். இதில் புல்லிஷும் இருக்குது பேரிஷ்னு இருக்குது. புல்லிஷ்னா பாட்டமில் வரும், பேரிஷ்னா வந்து டாப்பில் வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் டபுள் டாப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேரிஷ்னு அர்த்தம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, டபுள் டாப் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி பேரிஸ் டெக்னிக்கல் ரிவர்ஷன் பேட்டர்ன் that forms after an asset reach high price 2 consecutive times with a moderate decline between the two highs. ஓகேங்களா? ஸோ நான் அதை என்னன்னு சொல்கிறேன், 2 தடவை ஹை ஃபார்ம் ஆகிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சேட்டில் காட்டினா தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? நம்ம பார்ப்போம், லைவாக ஒரு சேட் எடுத்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கன்ஃபார்ம்டு ஒன்ஸ் த அசட் ப்ரைஸ் ஃபால் பிலோ எ சப்போர்ட் லெவல் ஈக்குவல் டு லோ பிட்வீன் த 2 prior highs. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா, சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறவன தேரியெலாம். ஸோ ஒரு நேம் சேக்காண்டி நான் போட்டிருக்கேன் இந்த தேரி, பட் நம்ம லைவாக பார்த்தா தான் புரியும். இதே நீங்கள் வந்து டபுள் பாட்டத்துக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த சேம் தேரியை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது டபுள் டாப். எப்படின்னா ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டே வரும், ஒரு ஹை, ஓகேங்களா? அங்கேருந்து மறுபடியும் லோ ஆகி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கும். நீங்கள் ஏற்கனவே இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சேட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கணும், ஓகேங்களா? இல்லை ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கணும், அது வந்து சப்போர்ட்டாக மாறிடும், ஓகேங்களா? எப்போ வந்து ரெசிஸ்டண்ட், அதாவது எப்போ வந்து மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுதோ அதுதான் வந்து சப்போர்ட்டாக மாறிடும் அடுத்த தடவை, ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ரெசிஸ்டன்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டே வருது, ஏற்கனவே ஒரு ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறணும், ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே இருக்குது, ஏற்கனவே ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிடணும். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு, ஸோ கண்டிப்பாக இறங்கும் அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே போகுதா, இங்கே வந்து டாப் ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ மறுபடியும் இந்த டாப்பை தொட்டு மறுபடியும் இறங்கிட்டே வருதா, இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் இது ஏறி ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் இதால் முடியல ப்ரீவியஸ். ஸோ என்ன ஆயிருக்கு, மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டில் வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது ப்ரீவியஸ் லோ இதுதான் ப்ரீவியஸ் லோ, அந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இது இறங்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக 2வது தடவை இதை பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஸோ இன்னும் கண்டிப்பாக இறங்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து டபுள் டாப் பேட்டர்ன், ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்குது, ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, மறுபடியும் இறங்கிடுச்சு, ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸோ மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இருக்க அந்த ப்ரீவியஸ் லோவை மட்டும்
மட்டும் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இதை ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சாட் பேட்டர்னில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஒரு ஸ்டாக் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்படி ஏறிட்டு வந்திருக்கு, மறுபடியும் டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் கேப் அப் ஆகி ஏறி இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஹை ஃபார்ம் ஆகிருக்கும், அதை நல்லா காட்ட முடியல. ஸோ இந்த இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, மேலே போய் இந்த இடத்துல டாப் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது, இறங்கிட்டே வருது. ஸோ இந்த இதை சப்போர்ட்டாக வச்சுக்கிடுச்சு, மறுபடியும் ஏற ஆரம்பிச்சு இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகுது, இதையும் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஏற்கனவே இருக்க இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த லெவல் ஹையை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வருது. இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. அதாவது ப்ரீவியஸில் உள்ள இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்தனால மறுபடியும் ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்கிட்டே டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்கலாம், எது வரையும் இறங்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் லோவை தான் இதுவாக வச்சுக்கணும். பாருங்கள், ஏற்கனவே இங்கே தானே லோவாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுவரை இறங்கிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மறுபடியும் ஏறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கி மாட்டிக்கிற கூடாது, சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன ஆகும், சம்டைம்ஸ் இங்கே தொட்டுட்டு மறுபடியும் கூட இறங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இதை தொட்டுட்டு மறுபடியும் மேலே கூட போகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சாட் பேட்டர்னை எப்பயுமே பார்க்கணும். உங்களுக்கு சார் எனக்கு வந்து ஒரு டார்கெட் தெரியல, எந்த இடத்துல வாங்கணும் விற்கணும் அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வாங்குறீங்க, எனக்கு எங்கே வரையும் விற்கணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏறிக்கிட்டே போகுது, இதுக்கு முன்னாடி உள்ள ஹையை தான் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த ஹையை தொட்டு வந்துருச்சுன்னா ஓகே, நம்ம விற்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வாங்குறீங்கன்னு வைக்கிறீங்க, இந்த இடத்துல வாங்கிட்டீங்க. ஸோ ஸ்டாக் ஏறிக்கிட்டே போகுது, ஏற்கனவே இருக்க ஹை எவ்வளவு, இந்த இடத்துல ஹை இருக்குது. ஓகேங்களா? ஒரு 400 ரூபாய்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுதா இல்லையா நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த இதை பிரேக் பண்ணல, இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா டக்குன்னு வித்துறணும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேங்களா? மறுபடியும் இது இறங்க ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களா? அவ்வளோதான் மேட்ரு. அதேமாதிரி இங்கே செல் பண்ணணும். செல் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டாக் இறங்கிட்டே வரும்போல் இந்த இடத்துல பை பண்ணிடணும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? இது ட்ரேடிங். இன்வெஸ்டர்னால் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தால் டக்குன்னு இந்த இடத்துல வாங்கிடணும். இங்கே போய் தொடும் போல் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ நம்ம விற்க தயாராகிடணும். கொஞ்சம் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஓகே, பிரேக் அவுட் கொடுச்சுன்னா உங்களுக்கு லக்கு, இல்லாட்டி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ தான் டபுள் டாப் அண்ட் பேட்டம். இப்படி தான் நீங்கள் பார்த்து பை என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஓகேங்களா? இதை அடுத்து டபுள் பாட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன், என்னால் எடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ ஓரளவு ஃபார்ம் ஆன ஒரு ஸ்டாக்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு லைவாக இருக்கிறது இது. பட் இதுவும் நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கிட்டு இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கிடுச்சா. ஸோ ஒரு லெவலில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, பட் மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகலை, பட் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இந்தளவு இதை பிரேக் அவுட் கொடுத்து 2-3 நாளில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அடுத்த லெவலான இதை வந்து நீங்கள் வந்து 550 ரூபாய் வந்து இதுவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து டபுள் பாட்டம் பார்க்கலாம். இந்த டபுள் பாட்டம் எப்படின்னா, டாப் மேலே ஃபார்ம் ஆனிச்சுன்னா இறங்க போகுதுன்னு அர்த்தம், கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா ஏற போகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே வருது, இந்த இடத்துல பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு, இதை தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏற போகுது. பட் இதால் அந்த நெக்லைன், அதாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண முடியல, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இது ஏற்கனவே ப்ரீவியஸ் லோ வந்து சப்போர்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் ஏறுன்னு வரணும் அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் பை என்ட்ரி எடுக்கணும். செல் என்ட்ரி என்னன்னா எங்கேனா ஏற்கனவே இருக்க ஹைட்டை போய் செல் பண்ணிடணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. ஒரு சேட்டை பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஒரு ஸ்டாக் இறங்கிட்டே வருதா, இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சா, மறுபடியும் ஏறுது. இந்த இடத்துல அதாவது இந்த லெவலை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நெக் லைன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தொட்டுட்டு இதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல, ஸோ இது இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நீங்கள் என்னென்னா டபிள்யூ ஃபார்மெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்கள், இங்கே ஏறிக்கிட்டே போகுதா, இந்த ஏறிட்டு இந்த இடத்துல இருக்க ப்ரீவியஸ் ஐயை வந்துட்டு நீங்கள் செல் பண்ணிடணும். மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சுன்னா கவலைப்படாதீங்க, இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணால் தான் இறங்க ஆரம்பிக்கும். பிரேக் பண்ணல மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும், பிரேக் பண்ணாட்டி.
ஓகேங்க, இவ்வளோ தான். இது வந்து டபிள்யூ ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. டபுள் டாப்னா எம் ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும், பாட்டம்னா டபிள்யூ ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எம் ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய் நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும், செல் என்ட்ரி, இங்கே போய் பை என்ட்ரி கொடுக்கணும். நான் ட்ரேடருக்கு சொல்ல வர்றேன். அதே இது இங்கே டபிள்யூ இதில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை கொடுக்கணும். என்ட்ரி டார்கெட் வந்து ஏற்கனவே இருக்க அந்த ப்ரீவியஸ் கையை வந்து டார்கெட்டாக கொடுத்துக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா, இதை வந்து ஒரு சாட்டில் பார்த்துடலாம். ஸோ நான் கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுத்தேன். பட் இதுவும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் இதுவும் கரெக்டாக கிடைக்கல. பட் சம்டைம்ஸ் அமையுங்க. ஸோ இதை பாருங்கள், ஒரு டிராயிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டபிள்யூ ஃபார்மேட்டில் வருதான்னு பார்ப்போம். 1 2 3. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து முக்கியமான லைன். ஸோ இதை பிரேக் அவுட், இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். இதை பிரேக் அவுட் பண்ணால் இப்படி போகும் இந்த இடத்துல. ஸோ உடனே கேட்கலாம், நான் எப்போ எதில் போய் விற்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஹையில் போய் விற்கணும். ஒரு 4800 விற்கணும், 4900 விற்கணும். நீங்கள் பை பண்ணுறா இருந்தால் 4450 பை பண்ணணும். இது டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸுங்க. இந்த இடத்துல வந்து பை பண்ணி இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாருங்கள், இப்படி டபிள்யூ ஃபார்ம் ஆயிருக்கா. இதுதான் இந்த இடத்துல 2 இது ஃபார்ம் ஆயிருக்கா, லோ ஃபார்ம் ஆயிருக்கா, 1 2. இதுதான் வந்து டபுள் பாட்டம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல போயிருக்க வேண்டியது நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபெயிலியராக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பட் இருந்தாலும் இது பக்கத்துலேயே சைடு வேலே போயிட்டுருக்கு. என்னைக்கு இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ உங்களுக்கு அது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன், டக்குன்னு நீங்கள் பை என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்டாக்ஸை பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் எடுத்திங்கன்னா அதை டெக்னிக்கல் இண்டிகேட்டரு, சாட் பேட்டர்னிங் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி இல்லாட்டி புல்லிஷ் எங்கல்ஃபிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆயிருந்தால் அதுவும் ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்லியில் யூஸ் பண்ணுவேன், மந்த்லியில் யூஸ் பண்ணுவேன், 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவரில் யூஸ் பண்ணுவேன். பட் டெய்லி சேட்டில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயிலியராக வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டெய்லி சேட்டை வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணலை, இந்த சேட் பேட்டர்னுக்கு. ஸோ ஓகேங்களா, மற்றதுக்குலாம் டெய்லி சேட் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக கொடுக்கல. ஏன்னா ஒன் டே வந்து திடீர்னு நியூஸ் பேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஏதோ ரஷ்யாவில் இஷ்யூ வருது, வேறு எங்கேயாவது எக்கனாமிக் ரிலேட்டடாக இஷ்யூ வருதுன்னா டக்குன்னு இதாகிரும். என்ன ஆகும், கேப் அப் ஆகும், இல்லாட்டி கேப் டவுன் ஆகிரும் பேஸ்ட் ஆன் நியூஸில். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் இந்த டெய்லி சார்ட் ஃப்ரேம் ஒர்க் அவுட் ஆகுது. பட் வீக்லி சார்ட் ஃப்ரேம் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு 80% கொடுக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மந்த்லி சார்ட் 15 மினிட்ஸ் 1 ஹவர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ்க்குலாம் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுவும் நான் எக்ஸாக்டாக சொல்ல போனேன்னா ஒரு 50% தான் நான் நம்புவேன், இந்த 15 மினிட்ஸ் 1 ஹவர். பட் வீக்லி அண்ட் மந்த்லி வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு சிக்னல் கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன் இந்த டைம் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், இந்த டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். இதே மாதிரி இன்னொரு சாட் பேட்டர்ன், எது ரொம்ப முக்கியமான சாட் பேட்டர்னோ அந்த சாட் பேட்டர்ன் பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thank you, bye bye.